அன்னை இல்லம்னு அழைக்கப்படுற நடிகர் சிவாஜி கணேசனோட வீடை ஜப்தி செய்ய சொல்லி உயர்நீதிமன்றத்தால சமீபத்தில் உத்தரவு போடப்பட்டுச்சு. சிவாஜியோட மூத்த மகன் ராம்குமாரோட மகன் தான் துஷ்யந்த் ராம்குமார். இவர் சில படங்கள் நடிகராகவும் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஈசன் புரொடக்ஷன்ஸ்னு ஒரு தயாரிப்பு நிறுவனத்தையும் தொடங்கி படங்கள் தயாரிச்சாரு. அப்படி இவர் தயாரிச்ச ஒரு படம் தான் விஷ்ணு விஷால், நிவேதா பெத்ராஜலாம் நடிச்ச ஜகஜால கில்லாடி. இந்த படத்துக்காக ஈசன் புரொடக்ஷன்ஸ் தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் கிட்ட 3,74,00,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. இந்த கடனுக்கு வருஷம் 30% வட்டி கட்டணும். ஆனா இவங்க வட்டி கட்ட தவறுனதுனால இப்போ வட்டியோட சேர்த்து கடன் தொகை மட்டும் 9 கோடிக்கும் மேல போயிருக்கு. இது தொடர்பா தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் அந்த ஜகஜால கில்லாடி படத்தோட உரிமையை கேட்டிருக்காங்க. ஆனா படம் இன்னும் முடியாத காரணத்தினால அதை தர முடியாதுன்னு சொல்லி ஈசன் புரொடக்ஷன்ஸ் மறுத்திருக்காங்க. இதனால தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் வழக்க உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு போகவே நீதிபதியும் கடன் கட்ட முடியாத காரணத்தினால சிவாஜி கணேசனோட வீட்டை ஜப்தி பண்ணி ஏலம் விடப்படும்னு உத்தரவு போட்டிருக்காரு. நீதிமன்றத்தோட இந்த உத்தரவால பதறி போன நடிகர் பிரபு, எங்க அண்ணன் ராம்குமாருக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த உரிமையும் இல்ல, அது என்னோட சொத்து, ஜப்தி பண்ண முடியாதுன்னு சொல்லி வழக்கு தொடர்ந்திருக்காரு. அந்த வகையில இந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. அப்போ நீதிபதி பிரபு தரப்பு கிட்ட, ராம்குமார் உங்களோட அண்ணன் தானே, அவரோட கடனை நீங்க அடைச்சிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட திரும்பி வாங்கிக்கலாமேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பிரபு, என்னோட வாழ்க்கையில நான் ஒரு முறை கூட கடன் வாங்கினதே இல்ல, என்னோட அண்ணன் வாங்கின கடனுக்காக என்னோட சொத்துக்கள் எல்லாம் முடக்கி இருக்காங்க, அவர் நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு, என்னால அவருக்கு உதவ முடியாதுன்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. பிரபுவோட இந்த பதில் தான் இப்போ சோசியல் மீடியால பெரிய அளவுல பேசப்பட்டு வருது. இந்த நிலையில நீதிபதி இந்த வழக்கை ஏப்ரல் 8ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காரு.